இந்த தேர்தல்தான் திமுகவின் இறுதி தேர்தல் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காடில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் உஷா ராணிக்கு ஆதரவு கேட்டு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் எப்பொழுதும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்ததில்லை என்றும் திமுக செய்யும் தவறுகளுக்கு கூட்டணி கட்சிகள் முட்டுக் கொடுத்து வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் எது கிடைக்கிறதோ இல்லையோ போதைப் பொருள் தாராளமாக கிடைப்பதாக சாடினார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 3 மாதங்களில் கஞ்சா ஒழிக்கப்படும் என்றும் சட்டத்தின்படி ஆட்சி நடக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நாட்டில் வித அதிசயமா வேற யாரும் வரக்கூடாதா? ஏன் இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடியில் இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா மக்களே? வரட்டுங்க. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். இனி இந்த நாட்டை ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் இந்த தமிழக மண்ணில பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு. இந்த ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாடுன்னா ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா மாறிட்டு. இதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவின் தொண்டனை கூட எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வத்தை பி டீம் போல் மாற்றி கட்சியை உடைக்க திமுக சதி செய்ததாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஒருவராலையும் வீழ்த்த முடியாது, முடக்கவும் முடியாது. இன்னொரு மனுஷன் சொல்றார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி அப்படின்னு. யோ, நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு 2 தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார், அப்படித்தானே?